மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இவங்க அட்வைஸை வந்து கேட்க மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுங்கிற ஒரு குணாதிசயம். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தணும், ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கணும், இவங்க தான் அங்கே போய் இருக்க முடியும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கணுமா, இவங்ககிட்ட போனால் தீர்வு கிடைச்சிடும். அப்படியான நபர்கள் அப்போ ஒரு ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வழங்கக்கூடிய நிலையில் இருக்காங்கன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அறிவு கூர்மையான ஆட்களாக இருப்பாங்க. ஏன்னா புதனுடைய பார்வைப்படக்கூடிய ரொம்ப அறிவு கூர்மையாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எதையுமே வந்து அலசி ஆராயக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய இந்த புரோகிதம்லாம் படிக்கிறது, நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை வெளிப்படுத்துறதுக்கு என்னென்ன முடியுமோ அத்தனையும் தேடி தேடி கற்றுக்குவாங்க. எனக்கு இல்லைங்க, இந்த ஏஜ் தான் படிப்புக்கான ஏஜ், இதை தாண்டி என்னால் முடியாது அப்படிலாம் கிடையாது. அந்த ஏஜ்லேயுமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது என்னால் இதையும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு விஷயத்த வந்து டெவலப் பண்ணுவாங்க. காலம் ஃபுல்லாக சொல்லுவாங்க இல்லையா, இவனுக்கு வயசாகிட்டு இன்னும் போய் படித்து என்ன பண்ண போகிறேன். ஆமாம். ஆனால் இவங்களுக்கு அப்படி இருக்காது. பார்த்தீங்கன்னா நிறைய டிகிரி ஹோல்டரா, இந்த டிகிரி வாங்கினேன் அந்த டிகிரி வாங்கினேன் அப்படின்னு ஒரு டிகிரி நிறைய அடுக்கி வச்சுட்டு போகக்கூடிய நபர்களையும் பார்க்க முடியுது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இதில் இருப்பாங்க, தனுர் ராசியில் இருப்பாங்க. ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடிய தன்மை கூட இவங்களுக்கு இருக்குங்க. ஓகே. ஸோ இவங்க எந்த மாதிரி நோய் தாக்கம் இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது, எதில் அவங்க கவனமாக இருக்கணும்? பொதுவாக மேம் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது இந்த இடத்துல குரு வந்து அதிகாரமாக இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த குடல் சம்மந்தப்பட்டது, குடல், பெருங்குடல், சிறுங்குடல், கணையம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும்.